எல்லாருக்கும் இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும். ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லு. எல்லாத்துக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். என்னடா தங்க? எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். சரி, ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் இருங்க. தியாவோட நிஷாவோட ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஃபுல்லாக காமிக்கிறேன் இருங்க. ஹாப்பி ரம்ஜான் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ரம்ஜான் வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். என்னென்ன நிஷா? சிக்கன் பிரியாணி செய்ய போகிறது பார்க்க போகிறீங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 சாப்பிட்றது, அப்புறம் அது வரைக்கும் பார்க்கலாம். அப்புறம் அப்பளம் தான். ஸ்வீட்டு நிஷா நிறையா எல்லாமே செய்ய போகிறாங்க. பாருங்கள், பெரிய பிரம்மாண்டமாக இங்கே வச்சுருக்கு. ஓகே, ரம்ஜான் செலிப்ரேஷன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ட்ரெஸ்ஸை பாப்பமா பார்த்தியா தியா, ஸ்ரீதியா? ஓகே, இதான் ரம்ஜான் ட்ரெஸ்ஸு நிஷாவுக்கும் தியா பாப்பாவுக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உன் ட்ரெஸ்ஸு தான் பாப்பா அழகாக இருக்குது. அம்மா ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை. பரவாயில்ல, அவள் ட்ரெஸ் தானே, என் ட்ரெஸ் அழகி அழகி. சரி ஓடு, நீ போய் விளையாடு, ஓடு போய் செல்லு பாரு, படம் பாரு. சரி வாங்க, நமக்கு இப்போ சிறப்பாக செஞ்சிடலாமா நிஷா? அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிஷா வந்து நேற்று ரம்ஜானால் மருதாணி போட்டு விட்டேன். இங்கே பாருங்கள், இது நான் எஸ்ன்னா செல்வகுமார், இது என்னன்னா நிஷாந்தி. 2 பேரும் முத்தம் கொடுக்குற மாதிரி. ஆமாம் ஆமாம், அது மாதிரி தானே போட்டிருக்க. மருதாணி போட்டு விட்ருக்கேன். நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீ போட்டதுக்காமே இப்போ ஃபஸ்ட்டு என்ன சிக்கன் பிரியாணி செய்ய போறியா? குறையெல்லாம் போட்டு வச்சுருக்க. அந்த அந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இது முன்னாடி சும்மா போட்டது. சரி, ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி. நம்ம வந்து இப்படி காட்ட போகிறது, இப்படி சமைக்க மாட்டோம். இப்படி தானே எல்லா பொருளும் இப்படி போடுறதுனால. ஓ, இந்த இது நல்லா விவரம் மயிறு தானே. எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். வேற என்ன ஆடுது, இதெல்லாம் எடுத்து வைக்கலையா? ஆமாம். என்ன? ஆமாம், மறந்துட்டேன். என்ன மறந்த? என்னடா ஆடுது அடுப்பு கொடக்கடான்னு பார்த்தா இந்த கீழே உள்ள ஸ்டாண்டு தின்னு எடுத்து வைக்கல. தர்னிஷோட ஃப்ரெண்டெல்லாம் இப்போ தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. தர்னிஷ் விஷ் பண்ணிட்டு போகிறாங்க ரம்ஜானுக்கு. இது நிஷா இப்போ தான் நிஷா வந்து 1 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிருக்கா. எப்படி சமைச்சு முடிக்க 2-3 மணி 3 மணி ஆயிரும். 4 மணிக்கு தான் சாப்பாடு வந்து சாயந்தரம் 4 மணி தான். 4 மணி தான் நோம்பு வச்சுருவாங்க. காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 11:30க்கு தான் சாப்பிட்டோம். இப்போ செல்ல இப்போ என்ன சாப்பிட்டேன்? 12 மணிக்கு தோசை சாப்பிட்டேன். 12 மணிக்கு சாப்பிட்டேன். அதனால இப்போ மறுபடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோழி எலி குடல் நிஷா. நான் சொல்ல எலி குடல் சொல்லி மட்டும் பாரு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன லைட்டாக காய முடியும். இங்கே இந்த பக்கம் திரும்பி இன்னும் வீடியோ எடுக்கணும். இப்போதான் மூஞ்சி பளிச்சுன்னு தெரியும். இப்போ கருப்பா தெரியுதா? கருப்பு தானே நீ. அப்புறம் நீ என்ன என்ன? இது வந்து வீட்டில் செஞ்ச நெய். வீட்டில் செஞ்ச நெய் தானே, பசு நெய், வீட்டில் செஞ்சது. யாருக்கும் 10 பத்தாமல் ஆக்கிறாத, எல்லாருக்கும் பத்துற மாதிரி ஆகுது. சரியா? நிஷாவெல்லாம் பிரியாணி 3 நாள் வச்சிருந்து கூட சாப்பிடுவா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்து சுட வச்சு. கேவலப்படுத்தாத. என்ன கேவலப்படுத்தாத? உண்மையை சொன்னேன். என்ன எல்லாரும் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் என்ன பிரியாணி கீழே கொட்டிடுவாங்களா? அதுக்கு இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டோம், 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஆனியன் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். நெய் வாசனை தூக்குது. இல்லை, இங்கே தானே நிற்கிறேன். எங்கே தூக்குது? தூக்குது. டவுசரையும் பாவாடையும் இருக்கும், வாசனை தூக்குதுன்னு சொன்னேன். இப்போ இது என்ன நல்லா வதங்கணுமா? நல்லா ஒரு கோல்டு கலரில் வர வரைக்கும் வதக்கணும். பிள்ளைங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிட முடியும். இந்த சமைக்கையில் கபிலா வீட்டுக்கு வாசனமும் போயிட்டு பங்குக்கு நிற்கவா இன்னைக்கு கரெக்டாக தான் இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னண்ணே சார், நம்மளோட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருக்கு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய். பிரியாணியில் பிடிக்காத விஷயமே இந்த பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் தான்.
நல்லாவே இருக்காது. எதில் பச்சை மிளகா மீன் குழம்புல கருவாட்டு குழம்புல எல்லாம் போட்டோம்னா பச்சை மிளகா நல்லாயிருக்கும். இது திங்க முடியாது, இது சப்புன்னு இருக்க முடியாது. புதினா வாங்கண்ணா இது வந்து புதினா, இது வந்து மல்லித்தலை. அது ரெண்டும் அப்படியே ஒன்றா இருக்கனால தெரியலை. அதுலேயே கை கழுவிடணும். கழுவலை, கையை கழுவலை. கை சுத்தமான கை தான், அலசணும். அது ஏன்னாடி இப்போவே போடுறேன் புதினா கொத்தமல்லியா? இப்போதான் அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பாட்டில் இருந்து கடைசா போட்டால் அது ஒரு இலை மாதிரி வருது. பார்த்தியா அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் ரம்ஜானுக்கு சாப்பிட்டு அப்படியே பீச்சுக்கு போனோம்னா எப்படி இருக்கும்? மாசாக இருக்கும். சாப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கு, பீச்சு, பார்க்கு, நல்லா 2 தக்காளி, பழுத்த தக்காளி. இன்னைக்கெல்லாம் கூட்டமாக இருக்கும் பார்க்கு, பீச்செல்லாம். பெண்ணை நல்லா வதங்கணுமா இதுவும்? இது கூட வந்து ஆனால் கொஞ்சம் இது ப்ரோக்ராம் மிஸ் அண்டர்ஸ்டிங் ஆயிடுச்சு. இல்லாட்டி இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஆயிருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோக்ராம். இல்லாட்டி மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, மட்டன். சொன்னார் வருஷம் நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு சொன்னார். போன வருஷம் சிக்கன் சமைச்சோம், இந்த வருஷம் மட்டனு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் மட்டன் எடுக்கிற அளவுக்கு இது இல்லை, காசுக்கு இல்லை, போயிட்டு வர்றதுக்கு டைம் இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைக்கவே மணி 1 மணி ஆயிடுச்சு. மட்டன்னா வர மல்லாக்க சாஞ்சிட வேண்டியதான், இல்லை நைட்டு தான் சாப்பிடணும். அப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். எத்தனை ஸ்பூனு? 1 ஸ்பூன் தான். எப்படி இருக்கு பாருங்க, மாசா இருக்கா? பிரியாணின்னு பேர் வச்சாலே போதும், அதுக்கே சாப்பிடுவோம். என்னது அது? கல் உப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கரெக்டாக இருக்குமா? பத்தலைன்னா அப்புறம் போட்டு. தம் போட்ட பிரியாணி தாண்டி டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வைக்கிற பிரியாணி நல்லா இருக்காது. தம்முக்கு போக வேண்டியதான். வேற 2 நாளாக மழை வேற போயிச்சிருக்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கேர்டு. இது தமிழ்ல எல்லாம் சொல்ல மாட்டியா தயிர்னு? தயிர். அழகான மொழி தமிழ் இருக்கையில் நீ ஏன் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறாய்? அம்மா இருக்கையில் எதுக்கு சித்தியை தேடி ஓடுற? 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். சாப்பிட்றக்காகவே காரம் கம்மியாக தான் எங்கள் அத்தை படித்து சொல்கிறாங்க. காரம் கம்மியாக போடு, காரம் கம்மியாக போடு, பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி போடு, காரம் கம்மியாக போடுன்னு. ஸோ அதே மாதிரியே காரம் கம்மியாக தான் நம்ம போட்டுக்கோம். அடுத்து பிரியாணி மசாலா, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. வீடியோ எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. வீடியோ எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதை ஏற்றி விட்றதுக்கு எங்கிட்டாவது தெருவா போய் இன்னும் ஏற்றி விடணும். போய் 1 மணி நேரம் ஆயிரும் ஏறுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லெமன் புளிஞ்சு வச்சுருக்க கறி. லெமன் புளிஞ்சிட்டியா? அதில் லெமனும் மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு, மஞ்சள் தூள் லெமன் போட்டாச்சு. பிசைஞ்சு வச்சுருக்கேன். வா மிட்டி ஏறுதுரி. எண்ணெயிலே கறியை போட்டு வதக்கணும். எண்ணெயிலே கறியை போட்டு வதக்கணும். நெய் தானே ஊற்றிருக்கேன். எண்ணெய் நெய் அதில் போட்டு முதல் நம்ம வதக்கணும். நல்லா வதக்கணுமா? ரொம்ப நேரம் வதக்கணுமா? எதுக்குன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கேட்குறேன். ரொம்ப நேரம் தானே அந்த காரம் உப்பு அதெல்லாம் போய் கறியில் சாரும். நீ பாட்டுக்கு 1/2 மணி நேரம் அப்படியே தவடிக்கிட்டே இருந்தீங்கன்னா. வீட்டு அரிசியில் தான் நிஷா பிரியாணி செய்கிறா. நான் கேட்டேன் முதல்ல பாஸ்மதி அரிசியா நிஷான்னு. பாஸ்மதி அரிசியில் செய்யலை, நாங்கள் வீட்டு அரிசியில் தான், சாப்பாட்டு அரிசி பிரியாணி. அரிசியில் தான் செய்யணும். மண்ணச்சநல்லூர் பண்ணி, மண்ணச்சநல்லூர் பண்ணி.
என்ன பிள்ளை? என்னன்னா 2 நிமிஷம் நல்லா கிண்டணும். அப்போ 2 நிமிஷம் கிண்டு. ஆ இதை வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஸ்டார் பூலாம் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஊற்றிட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுறேன். ஓகே, வேறு என்ன சார்? ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். அரிசி எப்போ போடுறது? கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடுறோம். சரி. நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த செம்பால் நான் வந்து இதில் ஒரு 3 டம்ளர், இன்னொரு செம்பு ஊற்றுவேன். அதில் ஒரு 3 டம்ளர், 6 டம்ளர் மொத்தம். சூப்பர். இதை கொண்டே வச்சுட்டு அடுத்தது கிரேவி எடுத்துகிட்டு வர வேண்டியதானே? ஆ, அரிசியை போட்டதுக்கப்புறம் கிரேவி எடுத்துகிட்டு. சரி, ஓகே. இந்த சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. இன்னொரு சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கு. கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்க. கொதி வரட்டுமா? சரி. இங்கே வரையா போச காமெடி. ஆ, இப்படி தான் முறைச்சிக்கிட்டு இருந்தா. என்ன முறைச்சாங்க? முறை தள்ளுதுங்க. ஓகே, நுரை தள்ளுது. சரி, நுரை வருது. என்னடி போன கம்மியாட்டி. இதுதான் எங்களோட பொன்னி அரிசி. இந்த பொன்னி அது என்ன? மண்ணாச்சநல்லூர் பொன்னி. அடுத்த ரம்ஜானுக்கு இதை போட்டுற வேண்டியதுதான். நம்ம வீட்டுக்கு வழி தான் இது. அடுத்த ரம்ஜானுக்கு மாப்பிள்ளை எனக்கு இன்வைட்டே பண்ணல. எனக்கு வாங்கம்மா ரம்ஜானுக்கு என்னங்கம்மா என்ன ஏது 3 மாப்பிள்ளை இன்வைட் பண்ணல. இந்த வீடியோ பார்த்துட்டு இன்வைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டி எனக்கு ரம்ஜானா? அவங்களுக்கு இங்கே ஈரு தீபாவளி பொங்கல்னா நான் கூப்பிடுவேன். வாங்கப்பா எல்லாம் வாங்க, எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணலாம். அப்படி இப்போ மாப்பிள்ளைக்கு ஒரு ரம்ஜான்னா காலையில் ஒரு மாமாங்கிற முறையில் என்ன பண்ணணும்னா ஃபோன் அடிச்சு எல்லாம் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை எனக்கு ரம்ஜானே மாமா அது கொஞ்சம் இப்போ அப்படி சொல்ல ஈரு இவர் எடுத்தோடனே அவங்க ஃபோன் பண்ணி ரம்ஜானுக்காரவங்க ஃபோன் பண்ணி ஆமா ஏன்டி ரம்ஜான்காரவங்க தானே ஃபோன் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன்னு வச்சுக்க, மாப்பிள்ளை ரம்ஜான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்க, என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கணும். ஒரு 100 ரூபா பணத்தை போட்டு விட்டு இந்த செலவுக்கு வச்சுக்க கூட இல்லை. அப்போ மூடிக்கிட்டு பச்சை மூடிக்கிட்டு என்ன பண்ணா உட்காந்து இந்த மாதிரி சேரில் உட்காந்துருக்கணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேன் ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு பார்த்துக்க சொல்லுவோம். அங்கே வச்சு பார்த்துக்க சொல்லுவோம் தம்பியை. பிரியாணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் செஞ்சாதானே மாமானும். ஏன்டி ரம்ஜானுக்கு அவன் எடுத்து கொடுக்கணுமா நான் எடுத்து கொடுக்கணுமா? லூசு. ரம்ஜான் கொண்டாடுறவங்களுக்கு தாண்டா நம்பர் ரம்ஜான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். தீபாவளிக்கு நானே எடுத்து கொடுக்கணும், ரம்ஜானுக்கு நானே எடுத்து கொடுக்கணும். இல்லைடா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு எப்படி புரியும்? இல்லை தீபாவளி பொங்கலுக்கு நானே எடுத்து கொடுத்துறானோ, ரம்ஜானுக்கு எடுத்து கிறிஸ்மஸுக்கும் எடுத்து கொடுத்துறானோ. எடுத்து கொடுத்துட்டு மாமா என்ன வாயில் வடைய வச்சுக்கிட்டு போகிறது. மாப்பிள்ளை வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் இருக்கான்னா அவங்க செய்வாங்க தான். அவனே அது கல்யாணம் பண்ணுறான் பண்ணலை இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணவன் தான் கூப்பிடக்கூடாது. ஏன்னா கல்யாணம் பண்ணவன் முன்னாடி செருப்பை கொண்டு அடிக்கும். இப்போ கல்யாணம் ஆகாதப்ப கூப்பிட்டா தானே. என்னடி உங்கள் லாஜிக்கில் தூக்கி என்னாச்சு? அரிசி போட்டாச்சா? அடுத்தது சரி. இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த அவ்வளோ எத்தனை விசில் வரணும்? 3 விசில் வர்ற வரைக்கும் உள்ளே கொண்டே அடுப்பில் வச்சுட்டு கிரேவியை கொண்டு வா. கிரேவியை செய்வோம் அது வரைக்கும். ரைட்டு தானே? ஓகே, கிரேவி செய்கிறத பார்ப்போம் வாங்க. முத்தம் கொடுக்கறது நான் நிசாவும் வாயிலே அவனுக்கு அது ஆர்ட் வருமா? அங்கிட்ட ஒரு பாய் இங்கிட்ட ஒரு கேலும் நிக்கல நடுவுல ஹார்ட். அது பாய் இல்ல செல்வா எஸ். இங்கிட்ட வந்து நிசா என். பாய்னா கேர்ள் வேற பாய் வேற. என்ன கூட அழகா வரைஞ்சிட்டா நிசா. பொம்பளை தான் வந்து பொம்பளையும் நல்லா தான் வரைஞ்சா. ஒரு பெனஞ்சிட்டேன்னு சொல்லு. என்னத்த பெனஞ்ச? இப்படி வந்து இப்படி பெனஞ்சினா என்ன ஆகும்? அதெல்லாம் இதாயிடும். நல்லா தான் போட்டுட்டு இருந்தேன். நல்லா இன்ட்ரெஸ்டா அப்படியே நல்லா வரைஞ்சிட்டு இருந்தேன் ஆர்டிஸ்ட் மாதிரி. அப்படின்னா நிஷா அப்படின்னா முடிஞ்சு வச்சு சொல்லி. சரி நம்ம விசில் வச்சுட்டு வரேன். யாரெல்லாம் உங்கள் புருஷனுக்கு மருதாணி போட்டு விட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
செல்வா தான் ஆசையை கேட்டார். நான் போட்டுக்கிட்டு இருக்கிறத பற்றி எனக்கும் போட்டு விடுடி அப்படின்னாக்கா போட்டு விடுன்னா இது என்ன, இது கையில் என்னமோ சைத்தான் தெரியுமா, சைத்தான். நைட்டு போடுற வரைக்கும் கையை கொடுத்துட்டு இருந்தேன் நல்லா தான். சைத்தான் சைத்தான் மாதிரி இருக்கு ரெண்டும். சரி அவ்வளோதானே. நீ ஒரு சைத்தான் நான் ஒரு சைத்தான், ரெண்டு சைத்தான். போய் கிரேவி வைக்கிறதுக்கு கறியெல்லாம் எடுத்துகிட்டு வாப்போ. பிரியாணி உள்ள விசில் போயிட்டு இருக்கு, அது 3 விசில் வரட்டும். என்ன சார் அது போய் நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்க பாப்பா, ரெடியானுக்கா 1 2 3 சொல்லுவேன், காலை ஊனாமல் ஓட்டுவா பாருங்க என் மகன். என்னது என்ன இறுதியா இறுதியா பட்டை கிராம்பு ஏலக்காய், பட்டை கிராம்பு ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம். இப்போ காட்டு நான் வெங்காயம் வதக்குற வரைக்கும் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இரு நான் 1 2 3 சொல்ல, இதெல்லாம் அவுட்டு 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 அவுட்டு, இதெல்லாம் கிடையாதுப்பா. இங்கே பாரு, காலை ஊனக்கூடாது, ஊனின்னா அவுட்டு. ரெடியா? நான் கோன்னு சொல்லிடணும். 1 2 3 கோ. காலை ஊனின்னா அவுட்டு. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா, முன்னாடி 2 டயர் உள்ளதில் தான் ஓட்டுவான். காலு அந்த சைடு 2 டயரும் வரும்ல, அது இருந்து அவள் ஓட்டலது. இப்போ கலட்டியாச்சு, ரெண்டுமே கலட்டிட்டு இப்போ அவங்களே ஓட்டுறாங்க. ஓட்ட கற்றுக்கிட்டா, அந்த இடுப்பு தான் நிற்காது சைக்கிள் ஓட்டையில், அதெல்லாம் நல்லா ஓட்டுறா. இப்போ பாப்பா வின்னர் பாப்பா, நீ ஃபஸ்ட்டு ப்ரைஸ். ஓகேயா? ஆனால் தரணீஸுக்கெல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். தியாவுக்கெல்லாம் ஒரு சைக்கிள் தான் வாங்கணும். தரணீஸுக்கெல்லாம் 4-5 சைக்கிள் வாங்கி அவன் கற்றுக்கிட்டது. இப்போ பெரிய சைக்கிள் ஓட்டுறான் அவன். தியா உனக்கு பெரிய சைக்கிள் வாங்கிடுவோமா? அந்த சைக்கிளை சீர் பண்ணி லேடிஸ் சைக்கிள். இந்த சைக்கிள் 4800 ரூபாயா? 4800 ரூபா. இப்போ தியா ஓட்டிக்கிட்டு இருக்க சைக்கிள் 4800 ரூபாய்க்கு வாங்கணும். போன 1 மாதம் இருக்குமா? 2 மாதம் 2-3 மாதம் ஆகுது. அதில் முன்னாடி கூட இருந்துச்சு, சைடில் இது இருந்துச்சு, இந்த 2 டயர் மாதிரி இருந்துச்சு, சைடில் கூட இருந்துச்சு முன்னாடி. எல்லாத்தையும் அக்கா பிரித்து வீசிட்டான். ஒரு பிபி ஒன்று இருந்துச்சு, அமுக்கிற ஆரன் மாதிரி. எல்லாம் எங்கே பாப்பா? நொன்னே வச்சுருக்கானா? வாட்டர் பாட்டில் ஒன்று இருந்துச்சு கீழே. வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. நொன்னே என்னன்னு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அவன் சைக்கிளில் ஃபிட் பண்ணுறக்காக இந்த சைக்கிளில் கழட்டினா அதோட கழட்டி கிடக்கு. ஃபிட் பண்ணிடுவான். எடுத்து ஃபிட் பண்ணிக்க சொல்ல அவன் சைக்கிள். என்ன வெங்காயம் வதங்கிருச்சா? அங்கே வாட்டர் கேன் இருந்துச்சு, முன்னாடி பிபி இருந்துச்சு, கூட முன்னாடி கூட இருந்துச்சு, அதான் முன்னாடி கூட இருந்துச்சு. இந்த 2 டயர் இருந்துச்சு, அந்த பக்கம் ஒரு டயர், அந்த பக்கம் ஒரு டயர். அதை கழட்டி உடச்சி தள்ளிட்டு போ. இது வந்து டியூப்லெஸ் டயர். டியூப்லெஸ்னா காற்று போகுமே. டியூப்லெஸ்க்கும் காற்று தான் பிடிக்கணும். இது டியூபும் இல்லை, டயரும் இல்லை, இது வெறும் ரப்பர். இது ரப்பர் பஞ்சு அந்த மாதிரி பஞ்சு. டியூபும் இல்லை, டயரும் இல்லை, சும்மா இது பஞ்சு. உள்ள காற்றெல்லாம் கிடையாது. இது தியாவுக்கு இது ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்த பஸ். இது ஏன் வேற எங்கே வாங்கினது? இது மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேனா இல்லையா? ரியாட்ட கொடுத்தாச்சா? ரியாவுக்கு பாப்பாவுக்கு கொடுத்தாச்சா? ராமேஸ்வரத்தில் வாங்கல, சாய்பாபா கோயில் வாங்கிட்டு வந்தேன். ஷீரடியில் கணக்கம்பட்டியில் வாங்கினியா? நான் ஷீரடியில் ஒரு இது மாதிரி மகாராஷ்டிரா போயிருந்தப்போ ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஒரு இது ஒன்று, இது சாய்பாபா சிலை ஒன்று வாங்கிட்டு வந்தேனா? ஆமாம், சங்கு ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்தது. சங்கு, இந்த ஆமையை ஒன்று வைப்பமுள்ள உள்ள தண்ணி ஊற்றி, அது அது எல்லாம் வாங்கிட்டு வந்து தர்றேன், நீங்கள் போங்க. என்னடி வதங்கிருச்சா இல்லையாடி? அடுத்தது தக்காளி. சிக்கனு கிரேவியும் ரெடி ஆகிடும். அடுத்த சிக்கன் 65 உள்ளே வச்சு செஞ்சிடறேன், வெயிலில் கிடந்துக்கிட்ட. இது என்னது? தக்காளி வதங்கணுமா ஃபுல்லாக? என்னடா தங்க தரணீஸ் எங்கன்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்பாங்க. என்னடா முக்கால்வாசி வீடியோ முடிய போதும் சாப்பிடையில் மட்டும். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா? செல்லு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் சாப்பிடையில் வருவான், வெயிட் பண்ணுங்க. தக்காளி வதங்கிடுச்சானி சார்? 2 பச்சை மிளகா. அடுத்ததா கொஞ்சம் மல்லித்தலை. இங்கே பார்க்குறேன், இருக்கும் மல்லித்தலை. நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டா இதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இது தரணீஸ் தியாவுக்கு பிடிக்கும்.
இது வந்து எனக்கு பிடிக்கும். இது வந்து கல்லீரல். இது வந்து மாவு ஈரல். இது கல்லீரல். என்னது அது கிரேவியில் இதில் 65ல் போயிடுச்சு போல இருக்கு. பிரியாணியில் போயிடுச்சு. இது என்னடி பல்ல காமிக்கிற? டக்குன்னு அப்படியே வாயை மூடிட்டிய. கொஞ்சமாக மிளகாத்தூள் போடு. இது பாப்பா ஆட்டு ஈரல். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். தியாவுக்கு மறுபடியும் போட்டி வச்சிருவோம். ரெடி 1 2 3 கோ. இப்படி சொன்னாதான் அங்கே போயிட்டு வருவான். காலு ஒன்று அவுட்டு மாப்பிள்ள. என்ன கறி இறக்கிற வேண்டியதானே? வெரி குட். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துடலாம். 500 என்ன 5 லட்சம் ரூபா, 5 கோடி ரூபா விலையே இல்லை. உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் அப்பாவோடது எல்லாமே இப்போவே தரேன்டா தங்க. அப்பாவோட உயிரே உனக்கு தான். காசு என்ன காசு? காசுக்காவது மதிப்பு இருக்கு. மதிப்பே இல்லையா? போ. மதிப்பு இல்லை செல்ல குட்டி அழகி. பாய். எங்க இங்க இருந்து தீப்பெட்டியா காணா? ஏய் வணக்கம்டா மாப்பிள்ளை. தியா வரட்டும். தியா ஒரு பாட்டு பாட சொல்லுவோம். தியா வரியா? ஏன் தியா தான் ஸ்கூலில் வந்து இது ப்ரேயர்லாம் சொல்லுவா. அப்போ சொல்லுவா பாருங்க, ப்ரேயரில் உள்ள பாட்டு. வா பாட்டு பாடு. ஜனகணமனகரி இங்கே பார்த்து பாடு. நின்றுக்கிட்டு போடணும். पंजाब पसिंच गुजरात मराठा द्राविड उत्कल रंग बिंदये मासलय मुग उक सब सुबह जय 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 जय. அப்போ 1வது படிக்கிறா. அப்போ பாஸ் ஆகிட்டா. அப்போ போடு. இன்னொரு ரவுண்டு போய்ட்டு வரோம். இன்னொரு பாட்டு பாடணும். எங்கே நிஷாவை காணா? எங்கடா அவங்க அம்மா? சரி வர சொல்லு. இரு ஒரு அந்த பாட்டு வேணாம். சிக்கன் மசாலா போடுறியா? இரு பாப்பா. சிக்கன் மசாலா இது ஐயாட்ட நேற்று சாயங்காலம் பாடி காமிச்சில ஒரு பாட்டு. இல்லை ஸ்கூல் பாட்டு. காவாக்குள்ள கையை விட்டா பாடு. இங்கே பாரு இங்கே பார்த்து நல்லா பாடுறேன். நீராறும் கடவுள் தான் பாடு. ஓடியா அந்த கிட்டக்க வந்து பாடு. இங்கே வந்து பாடு. ஏனடி அவ்வளோதானடி கிரேவி? அது என்னது? தேங்காவும் மிளகு ஜீரகமும் அரைச்ச பேஸ்ட். இரு பாப்பா. தேங்காய் மிளகு ஜீரகமா? உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? இப்போ நீ என்ன பண்ணுறன்னா இதெல்லாம் நீ சமைச்சிக்கிட்டு வா. சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம் பார்ப்போம். ஓகேயா? இதுக்கப்புறம் இதில் எது பண்ணணுமா? சரி. ஏன்னா பிள்ளைங்களாம் பசியோடு இருக்குது. பாடு பாப்பா. இப்போ பாடு. நீராறும் கடை கொடுத்து நீராறும் கடலுத்தை நிறமலதை கெடிலுடு சீராறும் கணனமன திறமலதை கண்டவிடு டக்ககமு மனதிரங்க திராவிடங்கள் திடுனா டக்க சிறில் திறமுறலும் தமிழ். பாட்டு பேர் என்ன? அந்த பாட்டு பேர் என்ன? சூப்பராக பாடுற. இந்த பாட்டு பேர் என்ன? தமிழ் தாய் வாழ்த்து. தாய் வாழ்த்து. நீராறும் கடல். உறுதிமொழிங்கிறது இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். இது யார் எழுதுனது? தாத்தா. நம்ம தாத்தா.
உனக்கும் தாத்தா, எனக்கும் தாத்தா, எல்லாருக்கும் தாத்தா. ஜனகண மனகதி யார் எழுதுனது? தாத்தா. எல்லாருக்கும் தாத்தா. அவர் பேர் என்ன? தாத்தா பேர் ரவீந்திரநாத் தாகூர். போ ஓடு, அதெல்லாம் கற்றுக்காமல் ஒன்றாவது படிக்கிறேன். ஓடு 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 ஓடு. சரி, ரெடி பண்ணு நிஷா, பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து நிஷா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னடி ஒரே மங்களாக இருக்குது. தர ஹாய் சொல்லுப்பா. தரணேஷ் எங்கேன்னு கேட்பீங்க. நாங்கள் இன்றைக்கி 4 பேருமே சேம் கலர் ட்ரெஸ், சேம் சாக்லேட். தியா, தரணேஷ் எல்லாருமே பிளாக் கலரு. ஏன்னடி கரண்ட் இல்லையா? இருக்காடி, ஒரே மங்களாக இருட்டாக தெரியுது வீடியோ. புகை மூட்டமா? இங்கே பாருங்க, எடுறி அப்படி ஒரு குழுக்கு குழி காமிச்சாதான் தெரியும் மக்களுக்கு. அப்படி இருக்கு. சரி, ஓகே, சாப்பிடுவோமா? எல்லாம் ரெடி பண்ணுங்க. ரெடியா? வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐயா தாரணீஸ நீ ஒரு ஆள் தானே ஹாப்பி ரம்ஜான் சொல்லலை? கேரட்டு ஆனியன் ரைத்தாவில் போடுறதுக்காக அம்மா செய்விட்டு இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டு, வெள்ளரிக்காய், தயிர் எல்லாம் போட்டு வேறு லெவலாக இருக்கும். என்ன நல்லா இருக்காது உனக்கு ஆனியன் ரைத்தா? நீ திங்காத? அப்போ நான் எங்கே திங்கா? கொத்தமல்லி எல்லாம் போட்டால் தான் இப்போ வேறு லெவலாக இருக்கும். உங்களோட ரம்ஜான் செலிப்ரேஷன்லாம் எப்படி போகணும்? இது வீடியோவுக்காக நாங்கள் எடுக்கல. வருஷம் எப்போவுமே இப்படி தான் புது ட்ரெஸ் எடுத்து பிரியாணி ஆக்கி சாப்பிடுவோம். என்ன நீ சார்? தியாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனியன் ரைத்தா, பிடிக்கவே பிடிக்காது. நானும் நிஷாவும் அப்புறமா சாப்பிடுவோம். தியாவும் தான் ஃபஸ்ட்டு. கிரேவி ரெடி, ஆனியன் ரைத்தா ரெடி, பிரியாணி ரெடி, சிக்கன் 65 ரெடி, அழகி ரெடி. ஐயா ஆளுக்கு ஒரு பீஸ் வை, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லு. எல்லாத்துலேயும் வெங்காயத்தை முதல்ல போட்டுறாத, நமத்து போயிடும். ஏய் வைக்கிறத சாப்பிட்ணும். எடுத்து வை நீ ஆளுக்கு உண்டு. அப்பா அடிச்சிருவேன், தெரியுமா தெரியாதா? பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாது. ஆவி அடிக்குது, தூக்குதே. பிரியாணி பிடிக்காது தர்ணேஷுக்கு, எதுவுமே கறியே பிடிக்காது. பாவம், அவன் திங்கவே மாட்டான். ஏய் அளவளவா வை, தின்னுட்டு வாங்கி கேட்டோம். கறியெல்லாம் சொல்கிறேன் போட்டு துப்பி பெனஞ்சு. எங்கள் அம்மா அப்பையை ஊட்டி விடட்டுமா? இது பாப்பா அப்பையை ஊட்டி விடட்டுமா? தர்ணேஷே சாப்பிட்டு பார்த்துட்டு மெதுவாக சொல்லு எப்படி இருக்குன்னு. கறி சிக்கன் 65 ஒன்று எடுத்து வை. வெங்காய பச்சடி வை. வச்சுக்க பாப்பா, பாய். தர்ணேஷ் கொஞ்சம் வை வெங்காய பச்சடியா. அந்த இது கிரேவியில் ஒவ்வொரு கறி எடுத்து வை. ஏன் கறி குழம்பு திங்க மாட்டியா? அவனுக்கும் ஈரல் வை. ஓகே, விளாக முடிச்சுக்கலாம் மணிஷா. எல்லோரும் பாய், ரம்ஜான் வாழ்த்துக்கள். பாய் பாய் பாய். நாங்கள் இனிமேல் அப்புறமா பார்க்குக்கு போவோம். அப்போ கூட்டிகிட்டு போகிறேன்.